இப்போ திடீர்னு வைகோ வந்து மல்லை சத்யாவை பெரிய துரோகம் பண்ணிட்டாரு. குறிப்பாக என்னன்னா இங்கேருந்து வெளியே போன துரோகிகளோட தொடர்பில் இருக்கிறாரு, ஜாதி ரீதியாக என்னைய டேமேஜ் பண்ணிட்டாரு, பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதிமுகவை பாராட்டுறவங்க, அதிமுக தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். அந்த கூட்டணி தான் ஜெயிக்கணும்னு நினைச்சா தாராளமாக. திமுக என்னங்க அதுக்காக பயந்துக்கிட்டு இந்த 2026 திமுக அழிஞ்சிருமா? இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டா இதோட திமுக அழிஞ்சிருமாண்ணா? ஏங்க அதுலலாம் தெளிவா இருக்காங்க ஸ்டாலின். நீங்க அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது. திமுகவும் அதை உணர்ந்து தான் செயல்பட்டு இருக்கு. இதை கூட்டணி கட்சிகளும் உணரணும். நீங்க திமுக வந்து நாங்க இல்லைன்னா திமுக வர ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைத்தால் அது முட்டாள்தனம். இவர் வைகோ வருத்தப்படுறாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, துரை வைகோ வருத்தப்பட்டாலோ என்ன செய்ய முடியும்? திமுக வந்து போராடுங்கிற நான் உங்களுக்கு அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் உங்கள்கிட்ட இல்லைன்ற நான். நீங்க வெளியே வந்து தைரியமா இருக்க முடியலையே. திமுக சரியா இல்லைன்னு உங்களுக்கு தோணுது, அது திருமாவுக்கும் சொல்றேன், வைகோவுக்கும் சொல்றேன். நீங்க உங்களுக்கு வந்து வெளியே போறதுக்கு அவ்வளோ யோசனை இருக்கு, அதுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நாளைக்கு ஒன்றும் இல்லை, மல்லை சத்யா வருத்தப்பட்டு திமுக வந்து ஜாயின் பண்றதை வேண்டாம்னு சொல்லுவீங்களா நீங்க? அவர் வைகோ வந்து மாத்தையான்னு சொல்லிட்டீங்க. யார? மல்லை சத்யா. மல்லை சத்யாவை என்ன சொல்றாரு, இதுக்கு ஒரு பாட்டில் விஷத்தை கொடுத்தீங்கன்னா போதும், நான் செத்துருப்பேன், என்னைய வந்து சொல்லால் என்னை வந்து கொல்றாரு வைகோ அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் அடுத்த கட்டத்துக்கு சங்கின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாரு. இப்போ யாரு? வைகோ சங்கி. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். மதிமுகல வந்து கடுமையான அந்த உட்கட்சி பூசல் வந்து வெடிச்சிருந்துச்சு. வைகோ அவர்கள் தன்னுடைய போர் தளபதியாக கருதப்பட்ட மல்லை சத்யா மீது வந்து பொதுவெளியிலேயே பகிரமான குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அவர் வந்து மாத்தையா பிரபாகரனுக்கு செஞ்சது போல எனக்கு வந்து துரோகம் செஞ்சிட்டாரு மல்லை சத்யா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு மௌனம் சாதிச்சு வந்தாரு மல்லை சத்யா அவர்கள். இப்போது 2 தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் பொழுது அவரை அறியாமையே கண் கலங்கிட்டாரு. ரொம்பவே ஒரு தேம்பி அழுந்த ஒரு விவகாரத்தை பார்த்தோம். என்ன நடக்குது மதிமுகவில்? இன்னும் சில கருத்துக்கள் கூறப்படுகின்றது. தேர்தல் சமயத்திலே இது மாதிரியான குழப்பங்களை வந்து மேஜர் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணி கட்சி மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறதுங்கிற ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, மதிமுகல உட்கட்சி பிரச்சனைன்னு வச்சுங்களேன், அது உட்கட்சி பிரச்சனை. ஏற்கனவே முத்துரத்னம் போனதுதான். இப்ப பல்லடம் வேட்பாளராக இருந்தார் 2021 நினைக்கிறேன். 2021 மதிமுக திமுக கூட்டணி வேட்பாளராக இருந்த முத்துரத்னம் வந்து இப்போ சமீபத்தில் திமுகவில் ஜாயின் பண்ணார். புரியுதுங்களா? இதுதான் வந்து ஒரு பிரச்சனையாச்சு. ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இருந்து பிரச்சனையை உண்டு பண்ணுவது வந்து மதிமுக தான். என்ன காரணம்னு வச்சுங்களேன், 10 சீட்டு 12 சீட்டுன்னு தீர்மானம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணதோடைய விளைவாக தான் நான் பார்க்குறேன் முத்துரத்னத்துடைய விலகல், மதிமுக வந்து விலகல். இது ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் திடீர்னு வைகோக்கும் மல்லை சத்யாவுக்கும் ஏற்கனவே மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ஒரு கூட்டத்திலேருந்து, தொழிற்சங்க கூட்டத்திலேருந்து துரை வைகோ வெளியே போனார். டக்குன்னு பாதிலேயே வெளியே போயிட்டாருன்னு வச்சுங்களேன். காரணம் என்னன்னா, மல்லை சத்யா மேலே ஒரு கோபத்தில் போனார். அதாவது துரோகிகளுக்கு இடம் கொடுக்குறாரு மல்லை சத்யா அப்படிங்கிறவரை இப்போ வைகோ சொல்ற இதே இதை ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி துரை வைகோ சொன்னார். ஆனா என்ன பண்ணாரு வைகோ, மல்லை சத்யா விட்டு கொடுக்காம பையனை, துரை வைகோ எம்பியை கொண்டாந்து 2 பேரையும் சமாதானப்படுத்தி வச்சாரு. பொது வேலையிலே அது மாதிரி நடத்தினாருன்னு வச்சுங்களேன். ஒரு சமாதானப்படுத்தினார் 2 பேரையும். இந்த நிலையில தான் வந்து இப்போ திடீர்னு வைகோ வந்து யார மல்லை சத்யாவை மாத்தையாவோட ஒப்பிட்டு பெரிய துரோகம் பண்ணிட்டாரு. குறிப்பா என்னன்னா இங்கேருந்து வெளியே போன துரோகிகளோட தொடர்புல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து. 2வது, ஜாதி ரீதியா என்னைய டேமேஜ் பண்ணிட்டாரு, பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியல் இனத்துக்கு தான் நான் வந்து வேட்பாளராக கொடுத்தேன் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் சொன்னாருன்னு வச்சுங்களேன் வைகோ. சரி, இது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்துல இது உட்கட்சி பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா வைகோவும் இந்த விஷயத்துல தெளிவா என்ன சொன்னாரு,
ம். திமுக அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ம்ஹ்ம். என்ன கூடுதலா என்னன்னா போய் அறிவாலயத்துல போய் முதல்வர் ஸ்டாலினையும் திமுக தலைவரான ஸ்டாலினை பார்த்து விளக்க சொல்லிட்டு வந்தார். இந்த ம். நிலையில தான் இப்போ வந்து விரிசல் பெருசா இருக்கு. சரி, மதிமுக உள்ள பிரச்சனைகளுக்கு அது தனி வச்சிருங்க. பட் இதுக்கு திமுக காரணம் சொல்லுவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஆரம்பத்துல இருந்து விசிக ம். திமுக கூட்டணியில் இருந்துட்டு பல விஷயங்களை பேசிட்டே இருந்து. ம். இன்னும் சொல்ல போனா இன்னும் கூடுதலா முன்னாடி சொன்னீங்கன்னா வேல்முருகன். ம். அதுக்கு அடுத்தது சிபிஎம் ம். என்ன டாரிங்க என்ன பண்ணுது விமர்சனம் பண்ணுச்சு பாலகிருஷ்ணன் அவர். ஆமா. எமர்ஜென்சினே சொன்னாரு. ம். ஆமா 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 அதாவது முன்னாள் மாநில செயலாளராக இருந்தவர். மாநில செயலர். ஆமா ஆமா மாநில செயலாளர் போன ஒரு விமர்சனம் பண்ணாரு. அதுக்கு பதிலடி கொடுத்தது திமுக. திமுக வந்து மறுசொல்ல தலையங்கமாவே வெளியே வந்ததுன்னு வச்சுங்க. ம்ஹ்ம். தொடர்ச்சியா இப்ப அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா தற்போதைய மாநில செயலாளரும் ஒரு விமர்சனம் பண்ணாரு. ம். அது சரியா இல்லை, கூட்டணி கட்சிகளுக்கு வந்து எது நீங்க என்ன செஞ்சாலும் நாங்கள் அடிமைத்தனமா இருக்க முடியாது அப்படிங்கிறத விமர்சனம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே விமர்சனம் செய்யும் போது திமுக ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? இதுக்கு ஒரு காரணத்தை தேடி இல்லை மேஜர் ஃபோர்ஸாக இருக்கிற திமுக வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து அதாவது கூட்டணி கட்சிகளை வந்து உடைக்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் யார் யார் நீங்கள் அது முதல்ல சொன்னதுதான். நீங்கள் வந்து வேல்முருகன் ஆரம்பிச்சு சிபிஎம் விசிக இப்போ மதிமுக காங்கிரஸ் மட்டும் தான் அமைதியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் ஒரு சூழ்நிலையாக போயிட்டு இருக்கு. அதனால திமுக வந்து இந்த கட்சிகளை உடைக்கிறதுனால என்ன பெரிய பலன் இருக்க பொழுது இல்ல பலன் நிச்சயமா வந்து இவங்க ஒன்றும் இருக்காதுன்னு நீங்க சொல்றது கூட வாதமா வச்சுக்கிட்டா கூட வர சட்டமன்ற தேர்தலில் இப்போ ஒவ்வொருத்தங்க தீர்மானம் போடுறாங்க. மதிமுகவில் 12 சீட்டு கேட்போம்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்க. இது ஒரு அழுத்தம் இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் அவ்வப்போது அரசுக்கு எதிரான பல கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. சண்முகம் அவர்கள் வந்து அரசுக்கு எதிரான கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அப்போ கூட்டணி அவரும் இன்னும் சண்முகம் தான் இன்னும் சொல்ல போனா அவரே சொன்னாரு, போன முறை மாதிரி நாங்க இந்த வாட்டி கம்மியா வாங்க மாட்டோம், அதிகமா வாங்குவோம் நிச்சயமா அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் கிடையாது அப்படின்னு கூட சொல்லி இருந்தாரு. அப்போ இதெல்லாம் நெருக்கடி. திமுகவுக்கு 200+ ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த 200+ டார்கெட் வந்து இதெல்லாம் முட்டுக்கட்டையா இருக்கு. சோ கூட்டணி கட்சிகள் மத்தியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும். 200+ங்கிறது கூட்டணி கட்சிகளோட இருக்க முடியுதாங்க சாத்தியமா இருக்கும். என்ன திமுக மட்டும் 200+ன்னு சொல்லலையே. இந்த முறை 200+ ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணியை சேர்த்து தான் சொன்னாரு. முதல்வருடைய அறிவிப்பு கூட்டணியை சேர்த்துதான் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் கேட்கறது உரிமைதான். திமுக கொடுக்குமா கொடுக்கலையாங்கிறது வந்து உங்களுக்கு எப்போ தெரியும்? ஜனவரி லாஸ்ட்ல கூட்டணி பேச்சுவார்த்தையில தான் தெரியும். புரியுதுங்களா? ஒரு விஷயம். பட் இப்போ யாரையும் அச்சுறுத்தல் செய்ய வேண்டுங்கிற அவசியம் திமுகவுக்கு இல்லை. ஒருவேளை அப்படியே நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நினைச்சீங்கன்னா கூட்டணி வச்சு வெளியே போலாங்க. ஆப்ஷன் இருக்கு. முதல் மாதிரி கிடையாது. நீங்க அதிமுகவை பாராட்டுறவங்க அதிமுக தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமா போகலாம். அந்த கூட்டணி தான் ஜெயிக்கணும்னு நினைச்சா தாராளமா. திமுக என்னங்க அதுக்காக பயந்துக்கிட்டு இந்த 2026 திமுக அழிஞ்சிருமா? இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டா இதோட திமுக அழிஞ்சிருமாண்ணா? ஏங்க அதுலலாம் தெளிவா இருக்காங்க ஸ்டாலின். அதனாலதான் நான் இப்பயும் சொல்றேன், பிஜேபி கொடுக்காத ஒரு நெருக்கடியா மற்ற கட்சிகள் கொடுத்துட முடியும்? சொல்லுங்க பாப்போம். ஆரம்பத்துல நிதி தரலங்க. என்ன அமைச்சர்கள் மீது அடுத்தடுத்த இடி வழக்குகள். பட் எதுலையுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகிக்கலையேங்க திமுக. நீங்க பிஜேபியோட நீங்க வந்து நீங்க விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ பெருசா நெருக்கடி கொடுத்துட முடியுமா? கூட்டணி இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றுல ஜெயிச்சதே கிடையாதுல்ல சார். சோ கூட்டணி கட்சியினர் வந்து விசிக போன்ற கட்சிகள் எவ்வளவோ காம்ப்ரமைஸ் செஞ்சு கடந்த தேர்தல் எல்லாம் நின்றாங்கல்ல சார். அதான் உணர்ந்துக்கணுங்க. அவங்கதான் உணர்ந்துக்கணும். கூட்டணி கட்சினா உங்களுக்கு லாபம் எங்களுக்கு லாபம்ங்கிறத பாக்கணும். புரியுதுங்களா? இல்ல எங்களாலதான் நீங்க வெற்றி அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது பாதிப்பு சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு தானே ஒழிய திமுகவுக்கு இல்லைங்கிற நான். நீங்க நல்லா புரிஞ்சுங்களேன். நீங்க ஆரம்பத்துல இருந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே எலெக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக எந்த கட்சிங்க ஒர்க் பண்ணுது? கம்யூனிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா தேர்தலுக்கு? சீட்டு கேட்கிற 12 சீட்டு கேட்கிற மதிமுக என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? விசிக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சா? ஒவ்வொரு வீடா போக ஆரம்பிச்சிச்சுங்க திமுக. பலம் திமுக பலமா இல்ல விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுகவும் பலமா?
நீங்க வந்து நான் தான் நாங்க ஆளுங்கட்சிங்கிற ஒரு அலட்சியமா இல்லையா திமுக? ம்ஹ்ம். இன்னையிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ம். புரியுதுங்களா? நீங்க அதனால நீங்க கேட்கறது உங்களோட உரிமை. அவங்க தர முடியுமா முடியாதாங்கிறது திமுகவோட தலைமை கடைசி நேரத்தில் எடுக்கப்பட முடிவு. ம். 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 ஒருவேளை திமுக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைத்தாலோ, திமுக நம்மளுக்கு தராதுன்னா தாராளமா வெளியே போலாங்கிறேன் நானு. ம். அது ஓகே. திமுக அதுக்கு ஒண்ணும் பயப்படாது அப்படிங்கிறத சொல்ல வரேன் நானு. ம். என்ன ம். ஒரு சூழ்நிலை வரைக்கும் தாங்க பொறுமையா இருக்க முடியும் திமுகவாலயும். ம். புரியுதுங்களா? நீங்க ஏன் 12 சீட்டுங்கிறத தீர்மானம் போடுறீங்க? ம். புரியுதுங்க. இப்ப விசிகல எவ்வளவு அதிமுக வந்து இது எடப்பாடியுடைய இந்த சுற்றுப்பயணத்துக்கு வாழ்த்து சொல்றாரு. யாரு? திருமா. ம்ஹ்ம். என்ன? இதெல்லாம் ம். வந்து எப்படி நீங்க டாலரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல அது ஒரு நியாயமா சொல்ல முடியும். நாகரிகமான ஒரு அரசியல் நாகரிகம்னு சொல்றாங்களா சார்? சரி, ஒண்ணு திமுக ஒண்ணும் வருத்தப்படல. ம். ஆனா அடுத்த விஷயங்கள பேசுறப்ப நீங்க சமாதானமா ஏத்துக்கணும்ல. நாளைக்கு திரும்ப அவர் பேர் என்ன ராமதாஸ் பேசுறாரு. ம். நினைத்தால் நான் திமுக கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ம். ஒரு அப்படின்னு நீங்க சத்தம் போடுறதுல அர்த்தமே இல்லைல்ல. இதுவும் ம். நாகரிகம் தான். சரி வரேன்னு ம். சொல்றவங்கள வந்து வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல திமுகக்கும். ம். அத ம். திரும்பவும் புரிஞ்சுக்கணும்ல. நீங்க நாகரிகம்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குல்லங்க. ம். விசிகாவுக்கும் நாகரிகம் இருக்கு, திமுகவுக்கும் நாகரிகம் இருக்குல்ல. ம். ம். அதுல மாற்று கருத்தே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். அதே மாதிரி தான் சிபிஐஎம் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குது கட்சி? சொல்லுங்க பாப்போம். எந்த ம். அளவுக்கு கட்சி இருக்கு? இந்த ம். எம்பி குடுத்துருக்காங்க. 2 எம்பி குடுத்துருக்காங்க. 2 எம்பி தனியா நிக்கிறதுக்கோ, மத்த விஷயங்களுக்கோ அவங்களால தனியா செய்ய முடியுங்களா இன்னைக்கு? சொல்லுங்க பாப்போம். நீங்க அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது. திமுகவும் அத உணர்ந்து தான் செயல்பட்டுட்டு இருக்கு. ம்ஹ்ம். இதை கூட்டணி கட்சிகளும் உணரணும். நீங்க திமுக வந்து நாங்க இல்லன்னா திமுக ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைத்தால், ம். அது முட்டாள்தனம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஆனால் இந்த வைக்கிறேன். கூட்டணி கட்சிகள் விலகி விஜயிடனோ அல்லது தனித்து போட்டியிட்டாலும் கூட, அது திமுகவுக்கும் நஷ்டம் தானே ஏற்படும். இப்ப ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள் நீங்க சொல்வது போல நிச்சயமாக நஷ்டம். அது திமுகவுக்கும் பெருத்த நஷ்டம் தானே. அப்போ அவங்க இதுவரைக்கும் ஆட்சிக்கு வந்ததே கிடையாதுல்ல. சரி என்ன செய்யலாம் அதுக்காக? கெஞ்ச முடியாதுல்லன்றேன் நானு. நான் சொல்றேன் ம். புரியுங்க. நீங்க ம்ஹ்ம். வைகோ வருத்தப்படுறாரு அப்படின்னு நினைச்சீங்களா? துரை வைகோ வருத்தப்பட்டாலோ என்ன செய்ய முடியும்? ம்ஹ்ம். திமுக வந்து போராடும்ங்கிறேன் நானு. ம்ஹ்ம். உங்களுக்கு அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் உங்கள்ட்ட இல்லன்றேன் நானு. நீங்க வெளிய வந்து தைரியமா இருக்க முடியலையே. ம். திமுக சரியா இல்லன்னு உங்களுக்கு தோணுது. அது திருமாவுக்கும் சொல்றேன், வைகோவுக்கும் சொல்றேன். சிபிஎம், சிபிஐ எல்லாத்துக்கும் சொல்றேன் நானு. ம். 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 நீங்க உங்களுக்கு வந்து வெளிய போறதுக்கு அவ்ளோ யோசனை இருக்கு. ம். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து கூட்டணியில ஒரு சில பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும். ம். அதுக்காக ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப நாளைக்கு ஒண்ணும் இல்ல மல்லை சத்யா வருத்தப்பட்டு திமுகல வந்து ஜாயின் பண்றத வேண்டான்னு சொல்லுவீங்களா நீங்க? விரட்டி ம். விடுவீங்களா? ம். இல்ல வேண்டாங்க வைகோ ரொம்ப கோச்சுக்குவாரு ம். அப்படின்னு ம். சொல்ல முடியுமா? உங்களுக்குள்ள சண்டை பெருசா ஆயிடுச்சு. நீங்க அவர வைகோ வந்து மாத்தையான்னு சொல்லிட்டீங்க. யார? மல்லை ஆமா. சத்யாவ. மல்லை சத்யாவா. மல்லை சத்யாவ என்ன சொல்றாரு? இதுக்கு ஒரு பாட்டில் விஷத்த குடுத்தீங்கன்னா போதும் நான் செத்துருப்பேன். ம். என்னைய வந்து சொல்லால என்னை வந்து கொல்றாரு வைகோ அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் அடுத்த கட்டத்துக்கு சங்கின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாரு இப்போ. ஆமா. யாரு? வைகோ வைகோவ. சங்கிங்கிற ஆமா வைகோ என்ன பண்ணுவாரு அவரு? அவருடைய எதிர்காலம்ங்கிற ஒரு கணக்கில் கொண்டு அவர் எங்க போவாரு? திமுக விரட்டி விடுமா? ம். ம். வந்துதாங்க ஆகணும். நீங்க அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. மல்லை சத்யாவை பிரித்தது திமுக தான் சொன்னால், ம். ம். அது அவருக்கு தான் அசிங்கம் அது. ம். ஏன்னா மல்லை சத்யாவை விமர்சனம் பண்ணதும், மல்லை சத்யா அவர் விமர்சனம் பண்ணதும் உட்கட்சி பிரச்சனைன்னு நான் பார்க்கிறேன். ஆமா, ம்ஹ்ம். ஆமா. ஏன் இந்த கேள்வி நம்ம அழுத்த திருத்தமா மீண்டும் மீண்டும் வைக்கிறோம் அப்படின்னா, வைகோ அவர்கள் ஏர்போர்ட்ல இருக்கும்போது ஒரு பிரஸ் மீட்ல வெளிப்படையாவே திமுகவ விமர்சனம் பண்ணாரு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்து அந்த நிர்வாகிய வந்து எங்க எங்க கட்சியில உள்ள நிர்வாகிகள்லாம் புஷ் பண்ணி கூட்டு போய் சேர்த்தாரு திமுகவுல அப்படின்னு சொல்லி நேரடியாவே திமுக மீது விமர்சனம் வச்சாரு. அதனால தான் இந்த கேள்விய நம்ம வந்து மீண்டும் மீண்டும் அழுத்தமா கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏங்க நீங்க பொதுக்குழு கூட்டம் நடக்கிறப்போ, மதிமுகவோட அவைத்தலைவர் டைரக்டா விமர்சனம் பண்றாரு. ஆட்சியையும், முதல்வர் ஸ்டாலினையும். புரியுதுங்களா? அந்த கூட்டத்திலேயே தான் 12 சீட்டு எங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்க. இதோடைய வெளிப்பாடு. அதே செந்தில் பாலாஜிட்ட கூட்டிட்டு போங்கண்ணே. தலைவர பார்க்கணும். எனக்கு இங்க பிடிக்கலண்ணே. நான் ம். வரேன்னு சொல்றாரு. இல்ல வேண்டாங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன் நான். என்ன முத்துரத்தினம்ங்கிறவரு சின்ன பிள்ளை அவரு. ம். ம். நல்ல வேளை ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. இல்ல மாவட்ட செயலாளரா இருக்காருன்னு சொல்லுங்க. அவரு ஒரு நிர்வாகியா இருக்காரு. அவ்வளவுதான். பெரிய பொறுப்புல இல்ல. என்ன இப்படி ஒரு சூழ்நிலை வர்றாரு.
வர்றத கூட்டு போய் தான் ஆகணும். இதுல செந்தில் பாலாஜிய குறை சொல்றதையோ, ஸ்டாலின குறை சொல்றதையோ வந்து ஒரு நாகரிகம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ம், ம், ம். இப்போ ஆமா. சங்கி நீங்க சொன்னது போல திரு வைகோ அவர்கள் மீது சங்கிங்கிற முத்திரை குத்திருக்காரு. அவரு தான் வலதுசாரியினுடைய பி டீம் அப்படின்ற மாரி ஸ்லீப்பர் சொல்லியிருக்கிறாரு. ஸ்லீப்பர் செல்லுன்னு ஒரு வார்த்தை ஸ்லீப்பர் செல் சொல்றாரு. ஸ்லீப்பர் செல் ஸ்லீப்பர் செல்லுங்கிற ஆமா. வார்த்தைய வந்து ஒரு வார்த்தைய உபயோகப்படுத்தியிருக்கிறாரு. சொன்னாரு. அவங்க எடுத்துக்காரு. இப்போ அ இப்ப ம். இவ்ளோ இப்படி கடுமையான ஒரு ஒரு ஏன் விமர்சனத்த இப்படி வந்து ஒரு தலைவர் மீது வச்சிருக்காரு. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில அவங்க கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை விமர்சனம் அவர் மேல வருது. ம், இதுக்கு ம். திமுக என்ன செய்யணும்? ம், ம். வேண்டாம் அப்படின்னு இவர கூப்பிட்டு அவர் பேர் என்ன மல்லி சத்யாவ கூப்பிட்டு சமாதானப்படுத்த முடியுமா? ம், உட்கட்சி ம். பிரச்சனைங்க அது. இது முழுக்க முழுக்க உள்கட்சி பிரச்சனை. இத ரொம்ப தெளிவா டீல் பண்ணிட்டு இருக்கு திமுக. ஓகே. நினைத்தால் உண்மையிலேயே சொன்னா ம். ஒரு 1 மணி நேரத்துல மதிமுக ஒண்ணும் இல்லாம பண்ண முடியும் திமுகவால. ஓப்பனா பேசலாம். ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சி. ஆமா. ஆமா. என்ன சொல்றீங்க? அதான் ம். ம், ம். எல்லாத்துக்கும் ஒரு ஆட்டானுக்கு ஒரு 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 ஆசைய காட்டி, ம். அப்படியே எல்லா மாற்ற சாலையும் எல்லாத்தையும் தூக்க முடியுமா? முடியாதா? ம். தாராளமா பண்ணலாம். ஏன் ம்ஹ்ம். மல்லை சத்யாவ போயி அவர தட்டி விட்டுட்டு, அவர உடைச்சு எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ம், ம், ம். அதெல்லாம் கிடையாது. இது மதிமுகவுக்கும் தெரியும். அதனால தான் அன்னைக்கு ஸ்டாலின போய் வைகோ பார்த்து சமாதானப்படுத்திட்டு வந்தாருன்னு வச்சுக்கங்களேன். ஓ! ம், ம். இதுதான் சூழ்நிலை. நீ அது ம். மதிமுக வந்து விசிகாக்கும் பொருந்தும், கம்யூனிஸ்டுகளுக்கும் பொருந்தும். ம், ம். ஏன்னா, இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறாங்க விசிகால. 4 எம்எல்ஏ இருக்காங்க. 4 எம்எல்ஏவையும் நீங்க இன்னைக்கு திமுகவுக்கு கூப்பிட்டீங்கன்னா, வருவாங்களா மாட்டாங்களாங்கிறதெல்லாம் அப்புறம். ம், ம். அதே சீட்டு உங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லுது திமுகன்னு வச்சுக்கங்க. 4 பேர் வருவாங்க. ம். ஒரு சிலர் வராம இருக்கலாம். சில பேர் வரலாம். இதுல வந்து ஒரு வாதத்துக்கு சொல்றேன் நானு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? விசிகால திரும்ப தரமாட்டார் சீட்டுன்னு ஒரு முடிவு பண்றாங்க. ஒரு எம்எல்ஏன்னு வச்சுக்கங்க. அவரு ஸ்டாலின் முதல்வர பார்த்து பேசி, திமுகல ஜாயின் பண்றேன். எங்களுக்கு சீட்டு குடுக்க முடியுமா எனக்கு? அப்படின்னு கேட்கிறப்போ, ம், ம். நாங்க ஒரு 2 முறை சொல்லி பார்ப்பாரு. யாரு? ஸ்டாலின் வந்து இல்ல, இல்ல வேண்டாம். இது கூட்டணி கட்சி. இது நல்லா இருக்காது. நாகரிகமா இருக்காதுன்னு சொல்லி பார்ப்பாரு. ம். ஒரு பிரச்சனைன்னு பெருசா வந்து வர்றப்ப எப்படி வேண்டான்னு சொல்ல முடியுங்கன்னு கேட்கிறேன் நான். இது அரசியல். இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய தகுதியோட நீங்க இருக்கணும் தலைவரு. இதுக்கு ஓகே. பயந்து கதறக்கூடாதுங்கிறேன் நானு. ம், ம். பயந்து ஓடக்கூடாது. திமுக உடைக்க பாக்குது. காரணம் கேட்டா, நாங்க 12 சீட்டு கேட்கிறோம்ன்றதுக்காக, எங்களுக்கு வந்து எங்க கட்சி எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணுது திமுகன்னு சொன்னால், அது முட்டாள்தனம்ங்கிறேன் நான். ஓகே. கூட்டணி கட்சிகள் மத்தியிலே நிலவக்கூடிய இந்த உட்கட்சி விவகாரத்தில் திமுக ஜனநாயக பூர்வமாகத்தான் அணுகிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்த வந்து எங்க நேயர்களுக்கு பகிர்ந்துக்கிங்க. மேலும் மல்லை சத்யாவினுடைய குமுறலினுடைய பின்னணியை பத்தியும் நம்ம பேசணும். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்தமைக்கு. நன்றி, நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.